ஸோ ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன் ப்ராப்ளமே கிடையாது. 100% வந்து வேறு தெரிஞ்சு டிக்கெட் விதைய ஏதோ 250 கோடி என்னமோ சொல்கிறாங்க, அவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்னா அப்போது அவர் கலெக்ஷன் மன்னன் தான், அதை ஒன்றுமே மாற்ற முடியாது. படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதனால் என்ன ஆகுன்னா ரஜினி சார் கெட்ட பேர் மட்டும் வராது, லோகிக்கு தான் கெட்ட பேர். என்ன வரும்னா கம்பேரிசன் தான். கமலுக்கு மட்டும் ஒரு படத்தை இந்த மாதிரி கொடுத்துட்டு ரஜினிக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கேடான்ற ஒரு கம்பேரிசன். லோக்கி படத்தில் இப்போ நாகார்ஜுனா சார் உள்ள வந்திருக்காரு, அமீர் கான் சார் உள்ள வந்திருக்காரு, எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. பட் இந்த கேரக்டரோடைய வெயிட்டேஜுக்கு நீங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது எதுவும் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரஜினி சார் டம்மி ஆயிடுவார். லோக்கி ஏமாற்ற போகிறது கிடையாது, ஆனால் ஸ்டார் காஸ்ட்டை வரைக்கும் பார்க்கும்போது நிச்சயமாக ஏமாற்றத்தை போகும். ரஜினி சார் சத்யராஜ் சார் நண்பன், நேச்சுரலி இந்த சைடு நாகார்ஜுனா சார் தான் இல்லை. நாகார்ஜுனா சாரோட ஒரு பாஸ் மாதிரி தான் அமீர் கான் காணப்படுறாரு. உங்களுக்கு இது வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சுற்றி வரும்போதேவும் நீங்கள் இவருக்காக மட்டுமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸோடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப 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 டவுன் ஆகிடுச்சு. யார் நடக்க போகுது அப்படின்ற ஒரு அக்கார்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் சரி, இல்லை யூடியூப் சேனலில் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி, கூலி 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 படம் ரிலீஸ் ஆகி முடிகிற வரைக்கும் அந்த டாக் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சன் டிவியில் ஆடியோ லான்ச்சும் போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. உண்மையிலே கூலி படத்துக்கு மேலே எதிர்பார்ப்புகள் வச்சா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? 2 ஆங்கிளில் யோசிப்போம் சார். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒன்று யோசிப்போம், லோக்கி ஏமாற்ற போகிறது கிடையாது. லோக்கியோட படத்தில் கதை மெயின், அதனால் அந்த ஆங்கிளில் அதை ஏமாறாது, நம்பலாம். ஆனால் ஸ்டார் காஸ்ட் வழி பார்க்கும்போது நிச்சயமாக ஏமாற்றத்தை கொடுக்கும். ஓகே, புரியுது. ஏன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி லோக்கியோட மற்ற படங்களையே எடுத்துக்கலாமே. இப்போ லியோ படத்தை எடுத்துக்கோங்க. லியோ படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, மடானா செபாஸ்டியனு, அர்ஜுன் சார், சஞ்சய் தத் சார், இந்த மாதிரி நிறைய, ஈவன் த்ரிஷா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் முழுக்க வந்து ரோல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ விஜய் அவர்களை தாண்டி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் கொஞ்சம் வரும், வேறு யாருக்குமே வராது. ஈவன் மிஸ்கின்லாம் ஃபஸ்ட்டே எல்லாரும் சொல்லி முடிச்சிருக்கோம். சம்மந்தமே இல்லாத ஒரு கதை அது. சம்மந்தமே இல்லாமல் மிஸ்கின் உள்ள ஒருவர் சம்மந்தமே இல்லாமல் போயிடுவார், சாண்டி மாஸ்டர் சம்மந்தமே இல்லாமல் போயிடுவாங்க. அர்ஜுன்லாம் பயங்கர ஹைப் இருக்கும், ஆமாம், ஒன்றுமே இருக்காது. சஞ்சய் தத்துக்குலாம் ஒன்றுமே இருக்காது. அதான் அந்த கேரக்டர்ஸ் வந்து மனசில் நிற்கலை, யாருமே நிற்கலை. இப்படி இருக்கும்போது லோக்கி படத்தில் இப்போ நாகார்ஜுனா சார் உள்ள வந்திருக்காரு, அமீர் கான் சார் உள்ள வந்திருக்காரு, எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. பட் இந்த கேரக்டரோடைய வெயிட்டேஜுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது எதுன்னு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் மனசில் நிற்கணும். அப்போ ரஜினி சார் டம்மி ஆயிடுவார். ஸோ அவரும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக இங்கேயும் கொண்டு கொடுத்தாகணும். ஓகே சார். அப்போ அப்படி பார்க்கும்போது விக்ரம் படத்துலேயே மல்டி ஸ்டார் கேஸ்ட் தான். பகத் ஃபாசிலோட ரோல் மனசில் நிற்கிது. அதே மாதிரி சந்தனன்ற விஜய் சேதுபதி கேரக்டர் நிற்கிது. கடைசியில் ரோலெக்ஸ்ன்ற ஒரு சின்ன கேரக்டர் பண்ண சூர்யாவோட கேரக்டரும் மனசில் நிற்கிது. ஏன் அங்கே பண்ண மேஜிக்கை லியோவில் பண்ண முடியல? அதுக்கப்புறம் இப்போ கூலி மேலே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ கமல் சாருன்றதை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கக்கூடியவர். ஓகே, கமல் சார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கமல் சாரே வரமாட்டார். ஃபர்ஸ்ட்லேயே வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசிலை வச்சு தான் அந்த கதை மூவ் ஆகுது. கதை மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து அடுத்து என்ன அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் போகுது. அண்டு அந்த படத்தில் வந்து ஹீரோயின் ஓரியன்டாக எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அது பாட்டுக்கு அது சப்ஜெக்டிவாக ஒன்று போயிட்டுருக்கு. பட் நீங்கள் இங்கே அப்படின்னும் போது மாஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா. சூப்பர் ஸ்டார் ரஜினியா ஒரு மாஸ், அந்த மாஸ் மட்டும்தான் இங்கே எல்லாத்துலேயும் நின்னாகணும். ஸோ அவரை வச்சு தான் ஒரு ஃப்ரேமே அங்கே நடந்தாகணும். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நீங்கள் அவர் மாஸ் அப்படின்னு காட்டணும் அப்படின்னும் போது நீங்கள் மற்ற கேரக்டர் டம்மியாக காட்டணும் அவசியம் இல்லை. அவரை பார்க்குறது இப்போ எல்லாருமே வராங்க அப்படின்னும் போது மற்ற கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக அதை கொஞ்சம் புல் பண்ணி இறங்கிடும். இது இறங்கிறது அப்படின்றது எப்படின்னா அவங்களுடைய சீன்ஸு கிடையாது, சீன்ஸ் டெப்த்து கிடையாது. ஒரு சீன் வந்தாலும் அவங்க வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு சீனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் எடுத்துக்கோமே, ரஜினி சாரோட ஜெயிலர் எடுத்துக்கோங்க. நம்ம கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சார் யாருன்னே நமக்கு தெரியாது. ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பரும் ஒரே ஒரு சுருட்டு பிடிச்சிட்டு வந்து உட்காந்தாரு. யாருப்பா அவர் ஃப்ரேமில் அப்படி மிரட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம். மோகன்லால் சார் ஒரு ஷாட்டு தான், அந்த ட்ரக் ஷாட்லேயே எல்லாத்தையும் மாற்றிருப்பாரு. சுனில் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காமெடினா அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் நம்ம மைண்டில் நிற்கிது. இப்போது அந்த வில்லன் கேரக்டர் எடுத்துக்கோங்க, அப்படி ஒரு கேரக்டர் நம்ம மைண்டில் நின்றுச்சு. இப்போது இதில் அந்த மாதிரி நிற்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டு தான். ஏன்னா இதில் வந்து 2 பேருக்கு உண்டான வார் மாதிரி தான் படம் முழுசும் போகுது. ஒன்று வந்து நாகார்ஜுனா சார், இன்னொன்று ரஜினி சார். முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை பக்கத்தில் நீங்கள் அடுத்த தலைமுறை நடிகர்களை நடிக்க வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ தான் ஜெயிப்பா அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு உள்ளே வரும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கதையோடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். இப்போது நீங்கள் காலா படத்தை எடுத்துக்கோங்க.
காலா படத்தில் நானா படைக்கிற மாதிரியான ஒரு வில்லன் ரோலுக்கு அந்த இடத்துல ஈக்குவலண்டான ரோல் இல்லை அப்படின்னா காலா ஓரளவுக்காக அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்திருக்காரு. அந்த ஒரு ஈக்குவலண்டான ரோல் ஒன்று வேணும். இப்போ ரஜினி சார் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த வெயிட்டேஜான ஒரு வில்லன் ரோல் வேணும். இப்போ பாட்ஷா படத்தில் ஏன் மார்க் ஆண்டனி கேரக்டர் அவ்வளோ தூரம் நிற்கிது அப்படின்னா, இன்னமும் நம்ம மைண்டில் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற அந்த ஒரு பேர் மைண்டில் நிற்கிது அப்படின்னா ரீசன் அதுதான். உங்களுக்கு ஆப்போனன்ட் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி விக்ரம் வேதா ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அந்த கேரக்டரோட புல்லிங்கே அதுதான். பாகுபலியில் ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, ராணாவோட கேரக்டரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு புல்லிங் கேரக்டர் இருக்கு இல்லையா? இங்கே வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ரஜினி சார் சத்யராஜ் சார் நண்பன், சத்யராஜ் சார் வில்லன் கிடையாது. நேச்சுரலி இந்த சைடு நாகார்ஜுனா சார் தான் வில்லன். நாகார்ஜுனா சாரோட ஒரு பாஸ் மாதிரி தான் அமீர் கான் காணப்படுறாரு. ஸோ அவரும் ஒரு வில்லன் லுக்கு. இப்போ நாகார்ஜுனாவுக்கும் ஒரு ரைட் ஹேண்டாக வந்து சோபின்னு ஒன்று வேலை பார்க்குற மாதிரி ஒன்று தோணுது. உபேந்திரா சார் சம்மந்தமே இல்லாமல் ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூலியில் ஏதோ ஒரு லேபர் ஒர்க்கில் இதில் இருக்குது. உங்களுக்கு இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சுற்றி வரும்போதேவும் உங்களுக்கு வந்து நீங்கள் இவருக்காக மட்டுமே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இவருக்காக ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்னும் போது ஆடியன்ஸோடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 டவுன் ஆயிரும். இதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அசால்ட் ஆகிடும். ஆமாம், மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும்ல. இப்போது நான் அகைன் சொல்கிறேன், காலா படத்தில் கடைசி வரைக்கும் ரஜினி இறந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தை காட்டாமல அவர் இறந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்த சிம்பாலிக்காக காமிச்சிருப்பார் ரஞ்சித். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது காமிச்சிட முடியாது. அது காமிச்சிட்டிங்கன்னா எல்லாமே தப்பாயிரும். ஸோ இங்கே வந்து அந்த வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டேஜ் சத்யராஜ் சாரை காப்பாற்றணும் அப்படின்னும் போது நீங்கள் சத்யராஜ் சாரை தமிழ்நாட்டில் எப்படி பார்ப்பீங்க? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ஆரம்பத்தில் ஒரு வில்லன், அடுத்து நக்கல் பிடிச்சவர், தகடுன்னு பேசுகிறவர், அவரை வந்து இங்கே பம்புற மாதிரியான ஒரு ரோல் ஒன்று பண்ணுறாரு, அவரை ரஜினி காப்பாற்றுறாரு அப்படின்னும் போது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிஸ்டர் பாரத் படத்தில் ஒரு வில்லனாக அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. கமல் சார் கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு நிறைய படங்களை. இவருடைய மேனரிசமே அந்த மாதிரியான ஒரு மேனரிசம். இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினி சார் நண்பனை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எந்தளவுக்கு அத்தன்டிக்காக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அங்கே உள்ளே இருக்கிற அந்த சப்ஜெக்ட் தான் இப்போ எல்லா மேட்ரஸுமே, இது டைம் ட்ராவலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாமே நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரிவீல் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இதுதான் அப்படின்னு. இந்த சப்ஜெக்டை தாண்டி இது நிற்கிது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓகே, இன்னும் என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அமீர் கான் கேரக்டர்லாம் ஏமாத்திடுவாருன்ற ஒரு டவுட்லாம் இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க இப்போ வரைக்குமே. நாகார்ஜுனா வந்து பயங்கரமான வில்லன் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஷௌபினோட கேரக்டர் வந்து பிச்சிட்டாரு, விளாசிட்டாரு, ஒரு 3 ஷாட் மட்டும் டைரக்டாக காட்டினாரு, மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது படத்தில் அதில் டிசப்பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா படத்துக்கு இது தோல்வியாக மாறிடுமா, இல்லாட்டி வந்து படத்தோட கலெக்ஷன் இது எல்லாமே பாதிக்குமா, இல்லாட்டி ரஜினி படம்னாலே இந்த கலெக்ஷன்லாம் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி வந்து இந்த ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்கறதுல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தப்பிச்சிருமா? ரஜினி படம்னா கலெக்ஷன் சார். ஓகே, அது மாசு. ரஜினி சாரையும் கமல் சாரையுமே வந்து சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிக்கும் போது நிறைய பேர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவோன்னா, ரஜினி சாருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, கமல் சாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது. 2 பேருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டால், கமல் சார் நான் உயிர் கொடுத்து அவ்வளோ நடிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு படத்தை கூட கலெக்ஷன் எடுக்க முடியல. ரஜினி சார் நான் நடிக்கிற படம்ல நிறைய கலெக்ஷன் ஆகுது, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காருன்னு யாரும் சொல்லவே முடியலையே அப்படின்னு. 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தமாக 2 பேருமே நல்ல நடிகர்கள், ஆனால் வசூல் ரீதியான ஒரு கலெக்ஷன் இல்லை. இது நாங்கள் தனியாக பேசிக்கிறது, அவருங்க ஃபீல் பண்ணுறது இல்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ங்களாம் பேசிக்கிற போது இந்த ஒரு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன் ப்ராப்ளமே கிடையாது. 100% வந்து ஷூர். பேர் தெரிஞ்சு டிக்கெட் வித்தைய ஏதோ 250 கோடி என்னமோ சொல்கிறாங்க, அவ்வளோ வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போது அவர் கலெக்ஷன் மன்னன் தான், அதை ஒன்றுமே மாற்ற முடியாது. பட் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ்னு ஒன்று போகுது இல்லையா, படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அந்த டிசப்பாயின்மெண்ட்டோட கலெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருப்போம்ல, அதுலேருந்து ஒரு கிராஜுவலாக தான் குறையுமே தவிர டோட்டலாக அந்த கலெக்ஷன் வந்து அந்த படத்தையே பாதிக்காது, என்டையர் மூவியும் பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. இதனால என்ன ஆகும்னா, ரஜினி சார் கெட்ட பேர் வருமானம் வராது, லோகிக்கு தான் கெட்ட பேர் வரும். என்ன வரும்னா கம்பேரிசன் தான். நீ கமலுக்கு மட்டும் ஒரு படத்தை இந்த மாதிரி கொடுத்துட்டு ரஜினிக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டியாடான்ற ஒரு கம்பேரிசன் ஓடும். ஸோ இது வந்து அவர் மேலேயும் தப்பு கிடையாது, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அகைன் என்னன்னா, இதில் எல்லாத்துலேயும் பிரச்சனை என்ன தெரியுமா சார், நம்ம நாகார்ஜுனாவை இது வரைக்கும் ஹீரோவை பார்த்த நாகார்ஜுனாவை நீங்கள் எப்படி திடீர்னு வில்லனா பார்க்க போகிறீங்க, அதை எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கேள்வி. இப்போ நம்ம விஜய் சேதுபதி வந்து வில்லனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். விஜய் சேது ஆரம்பத்துலேருந்து எல்லா விதமான கதாபாத்திரமும் பண்ணிட்டார். ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் வந்து ஒரு வயசான கதாபாத்திரமும் பண்ணார், இதில் வந்து திருநங்கை கேரக்டரும் பண்ணார் சூப்பர் டீலக்ஸில்.
ஸோ இப்படி அவர் வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ண ஒருத்தவரை நம்ம வந்து இன்னொரு கதாபாத்திரமாக ஏற்றுக்க முடிஞ்சது. ஒரு வில்லனாக பண்ணுறதுனால அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் ஒரு வில்லன் அப்படின்றதுக்கு எடுத்த உடனே காட்டாமல் வில்லனோட பேக் ஸ்டோரி தான் போகும், ஹீரோட ஸ்டோரியே வராது. ஸோ வில்லனோட ஸ்டோரி இப்படி இருக்குது, இவன் இப்படி ஆக போகிறான் அப்படின்னும் போது உங்களுக்கு வில்லனை தான் அதில் பில்டப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. செவத்தில் எடுத்து குத்துறதும், அவன் வந்து அடுத்த அரசியல் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறதும், அவனுக்கு வந்து அடிக்கிறதுக்காக ஹீரோ வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விக்ரமில் வந்து வில்லன் அப்படின்னு உள்ளே வரும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் வில்லன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபகத் பாசில் ஒரு எலிவேஷன் கொடுத்துருந்தாரு. ஆமாம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நாகார்ஜுனை எந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க? அண்டு அஃப்கோர்ஸ் அமீர் கான். இப்போ அமீர் கான் ஒரு மேனரிசம் நம்மளாவது பரவாயில்ல, கொஞ்சம் அடாப்டபிலிட்டி ஏதாவது இருக்கும். இப்போ ஹிந்திலாம் அந்த அடாப்டபிலிட்டிலாம் கிடையாது. அமீர் கானை இப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டாங்கன்னா அது அப்படியே தான் பார்ப்பாங்க. அதை உடச்சிட்டு அமீர் கான் ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மேபி லோக்கியோட கான்ஃபிடன்ஸ், அவரோட அப்ரோச் வந்து பயங்கரமாக இருந்திருக்கலாம் சார். ஏன்னா லோக்கி வந்து இப்போ கொடுக்குற இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, அந்த ஆடியோ லான்ச்சாக சரி, அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் முகத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. படம் கண்டிப்பாக ஒரு பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அமீர் கானை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க, ஒத்துக்க வச்சிருக்காங்கனாலே அமீர் கானோட மனசை வந்து பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தானே இருக்கும். அமீர் சார் பொறுத்த வரைக்கும் ஈவன் ரஜினி சார் மேலே பயங்கர கிரேஸ், ரஜினி சார் கமல் சார் மேலே பயங்கர கிரேஸ், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் முன்னாடியே ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு மட்டும்தான் நான் எந்த எடிட்டர் வெர்ஷனும் இல்லாமல் எந்த கதையும் கேட்காம ஸ்ட்ரைட்டாக நடிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லியிருக்காரு இல்லையா. இது ரஜினி சாருக்கு அவர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதையும் தாண்டி என்னென்னா, ஒரு ஹீரோ கிட்ட நீங்கள் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கதையை சொல்லும்போது, அவருடைய பார்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். பட் அது காட்சிப்படுத்தும் போது அது எடிட்டிங் டேபிளில் வரும்போது டியூரேஷனை கன்சிடர் பண்ணி அதை கட் பண்ணுறது மாதிரி ஆகிடும். அப்போ ஒன்ஸ் அதை கட் பண்ணும்போது அந்த சீனோட டெப்த் ஏதோ ஒரு இடத்துல கம்மியாகிடும். சரிங்களா? இது வந்து இப்போ சஞ்சய் தத் மேட்டரே எடுத்துக்கோமே. லியோ படத்தில் சஞ்சய் தத் மேட்ரு ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, மேபி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அர்ஜுன் சார்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடிக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் சீன் டெப்த்து, அந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னும் போது அது ட்ரிம்மில் போயிடும். ஓகே. ஸோ ஷூட்டில் எடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். இங்கே எடிட் பண்ணும்போது இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை கொடுக்குறாங்கிறத பொறுத்தா மாறும். நான் சொல்ல வர்றது ஃபைனல் அவுட்டில் தான் சொல்கிறேன். எடுக்கும்போது நிறைய எடுத்துருந்துருப்பாங்க. அவருக்கு என்ன சொன்னாங்களோ அந்த சீனையெல்லாம் எடுத்துருந்துருப்பாங்க. பட் அது ட்ரிம்டு வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டேரக்டர்ஸ் சாய்ஸ் இல்லையா. அது ரஜினி சார் மாதிரியான ஒருத்தவங்க இருக்கும், மற்றவங்க உள்ள இன்னும் ஆக முடியாது, இன்டர்பிரேட் ஆக முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர்ஸ் சாய்ஸ். ஸோ டேரக்டர்ஸ் சாய்ஸில் வந்து மேபி ரஜினி சார் பார்த்துட்டு அது ஓகே ஹோல்சமாக அது நல்லா இருக்குது அப்படின்னு அவர் டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் நான் கேரக்டர் வைஸ் சொல்லும்போது வந்து கம்பேரிட்டிவ்லி அது ரொம்ப டவுன் ஆயிருக்கும். இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் டவுன் ஆகுது அப்படின் போது அந்த ஆக்டர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்க நம்ம ஊருக்காரவங்க கிடையாது, நான் ரஜினி சாருக்காக பண்ணேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போயிருந்துருக்கலாம். ஆனால் அதர் ஸ்டேட்டில் அப்படிலாம் கிடையாது. உன்னை நான் எவ்வளோ பெரிய ஆள் வச்சேன், இப்படி போய் ஒரு டம்மி ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் ஃபகத் பாசிலே வந்து கேரளாவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த புஷ்பா 2 படத்துக்கு வந்து உன்னை எவ்வளோ பெரிய ஆக்டராக வச்சுருந்தோம், போய் புஷ்பா 2 படத்தில் ஒன்றுமே இல்லாத கதையில் ஒரு டம்மி பீஸ் ஒன்று நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அவரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இது நான் சுகுமாருக்காக தான் ஒன்று பண்ணேன், இனிமேல் அந்த மாதிரியான கதாபாத்திரமே பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓகே சார். பட் அதர் ஸ்டேட்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே வந்து கொஞ்சம் அது வந்து எப்படின்னா பேலன்ஸ் பண்ணி அது ஒரு போட்டியாக தான் நிற்கிது எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரு இயக்குனரை வந்து அவர் போக்கிலே விட்டதான் சார் கதையும் வந்து ஜெயிக்கும், அந்த படமும் ஜெயிக்கும். ஸோ இந்த ஹீரோஸ்க்காக கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்குறேன், நான் வந்து கதையை மாற்றுறேன், சீக்வன்ஸை மாற்றுறேன், ஹீரோவை பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக மற்றவங்க டம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வர்றதுனால கதை மாற்றங்கள்னாலையும் படம் தோல்வி ஆகுமா? கண்டிப்பாக சார். இது வந்து சினிமாவில் இது இல்லாமல் சினிமாவே இல்லை. அண்டு நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா சார், இந்த இடத்துல எனக்கு மணி சாரையும் சங்கர் சாரையும் கொஞ்சம் பாராட்டி ஆகணும். காரணம் என்னென்னா, மணி சார் வந்து தளபதி படத்தில் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறாரு. இம்மிடியேட்டாக அடுத்து ரோஜான்னு ஒரு படத்தில் நடிகர்கள் எல்லாருமே புதுமுக நடிகர்கள், இசையமைப்பாளர் புது இசையமைப்பாளர், அரவிந்த்சாமி யாருன்னே தெரியாது, மதுபாலா யாருன்னே தெரியாது, காஷ்மீரில் நடக்கிற கதையில் அந்த வில்லன் யாருன்னு இது வரைக்கும் அந்த படத்தில் வர அந்த தீவிரவாதி யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த படம் ஹிட் ஆச்சே. அப்போ டேரக்டர் கட்ஸ் என்ன இருக்குது? நீங்கள் ஆர்டிஸ்டில் இல்லை அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் என்ன ஆர்டிஸ்ட்டை போட்டாலும் அந்த படம் ஓடும், அவ்வளோதானே. நான் இப்போ சங்கர் சார் எடுத்துக்கோங்க, சூப்பராக படம் எடுத்திருக்காரு. டக்குன்னு சின்ன பசங்களை வச்சுட்டு பாய்ஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இந்த கட்ஸ் வந்து இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ், நீங்கள் ரஜினி சார் வச்சு பண்ணுறீங்க இல்லையா, ரஜினி சார் வச்சு பண்ணும்போது ரஜினி சார் ஒருத்தர் போதுமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு. அப்படியே அந்த ஸ்டேட் ஆஃப் ஆக்டர்ஸ் வேணும். அந்த இடத்துல வந்து செகண்ட் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவங்களே போட்டு வச்சு பண்ணிடலாமே. நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சில விஷயங்களை எடுத்து உள்ளே திணிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வேல்யூவுக்காக சில விஷயங்கள் கேட்கத்தான் செய்வாங்க, அது தப்பே கிடையாது.
ரஞ்சித்தை ஏன் பாராட்டுறேன்னா உண்மையிலே ரஞ்சித் அந்த விஷயத்தில் பாராட்டியானோம். கபாலி படத்தில் ரஜினி சார் மட்டும்தான் ஆர்டிஸ்ட் வேல்யூ, மற்ற யாருமே இல்லை. ஆனால் அந்த அடுத்த அப்கமிங் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே போட்டு போதும். ரஜினி சாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு போதும், மற்ற யாருமே தேவையில்லையே. ஆனால் எல்லாரையும் உள்ளே நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு இல்லையா, எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுல்ல. அது மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத கேள்வி. ஸோ இவங்க கேட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு டிமாண்ட் வைக்கிறோம்னா நீங்கள் பேன் இண்டியா படம் பண்ணணும், அதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றத ஒரு தாட் ப்ராசஸில் சில விஷயங்களை பண்ணுறீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகும். அப்போது நீங்கள் அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூவில் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஸ்டோரி டிமாண்டிங்கில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்டோரி டிமாண்டிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிசல்ட் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.